வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் வித் குட் மைலேஜ்னு ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள், அதுலேயும் குறிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா வெஹிக்கிள்ஸும் நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணும். அட் த சேம் டைமில் உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட் அதை மாதிரி பர்பஸுக்கும் கேப்பபிளான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்க்க முன்னாடி சின்ன அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் மோட்டர் சைக்கிள்னால் அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட ஹெச்எஃப் டியூலெக்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸிங்கிறது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு க்ரைம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் ஸ்டாங்ஸ் தான். ஒன்றும் பெருசாக அட்ராக்டிவாக எதுவும் இல்லைனாலும் ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே பர்பஸுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது மட்டும் அந்த வெஹிக்கிளோட டிசைனில் ப்ராப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் இதில் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுன்னா ஒரு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ குட் எனஃப் ஃபார் த செக்மெண்ட். ஆமாம், அந்த செக்மெண்ட்டுக்கு அந்த ஒரு பவர்ன்றது போதுமான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடிகிற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நிச்சயமாக இது மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் உங்களுக்கு 110 kg சீட் ஹைட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 72,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 86,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. நமங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் ப்ளஸ் அது கூட ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டைலும் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன், இதுவுமே உங்களுக்கு அப்படியே ஒரு அந்த ஒரு லீனியர் கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். பட் இது கொஞ்சம் ரோட் அப்பியரன்ஸ்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தோன்னா முன்ன சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் செட்டப்ன்றதுனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றதும் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கம்பேரிவ் டு அதர் வெஹிக்கிள்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஆமாங்க, அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜினும் ஒரு 115.45 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. மற்ற எல்லா 110 அண்ட் 100 சிசி எல்லாத்துலேயும் உங்களால் ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் டைப் தான் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ன்றது கொடுக்குறாங்க. இது மூலமாக உங்களால் கொஞ்சம் ஹையர் ஸ்பீடில் உங்களுக்கு வெஹிக்கிளை காமாகவும் ரைட் பண்ண முடியும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு மைலேஜும் கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும் இந்த ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக. ஆமாங்க, உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 119 kg சீட் ஹைட்டு உங்களுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் ஜஸ்ட் 86,000 தான் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்லையும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் நம்ம ஹோண்டாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் வெஹிக்கிள் இந்த ஹோண்டா ஷைன் 100. அஃபோர்டபுள் வெஹிக்கிளில் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு மற்ற விஷயங்கள் கம்மியாக இருக்கும்னு நினைக்கலாம்.
அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு 100cc மைலேஜ் செக்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவும் இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள் மாதிரியும் அந்த ஒரு லீனியரான ஒரு கம்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். சொல்லப்போனால் ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஃபீலே கொடுக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெஹிக்கிள் பார்க்க சின்னதாக தான்ப்பா இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 7.28 bhp அண்ட் 8.04 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 71 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டில் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ரெடிங் செல் மெயின்டைன் பண்ணினா ஓவராலாக ஹோண்டா கிட்டேருந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜினோட கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு 100cc மோட்டர் சைக்கிள்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, பின்னாடியும் சேம் ட்ரம் பிரேக்கு, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் 99 kg. சீட் ஹைட்டு உங்களுக்கு 785 mm தான் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா எதுவுமே ஸ்டாண்டர்ட் மாடல் தான், ஜஸ்ட் உங்களுக்கு 88,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் இவரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், பொதுவாகவே மைலேஜ்னு சொன்னாலே நம்மளுடைய மக்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு பஜாஜ் பிளாட்டினான்றது தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் மைலேஜுக்கு பேர் போன ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜ் பிளாட்டினா 100. அந்த ஒரு வெஹிக்கிளை தான் இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் நான் சொல்லவே தேவையில்ல, ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு கம்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 72 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் உங்களுடைய டீசெண்டான ரீடிங்ஸில் டிபெண்ட் பண்ணி ஒழுங்காக ஓட்டுறீங்களப்பா நிச்சயமாக இது கூடயும் கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு சேம் முன்னே பார்த்த 110 மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது கிடைக்கும். ஏன்னா சஸ்பென்ஷன் குவாலிட்டிலாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சீட்டிங் அந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு குஷனிங் குவாலிட்டியோட தான் இருக்குன்றப்ப ரைடிங் கம்ஃபர்ட்ன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 117 kg. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. வெஹிக்கிளுடைய வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி அதிகம், அது மட்டும் பார்த்துக்கணும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான், ஜஸ்ட் 85,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ரீசனபிள் ரேஞ்சு தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்யூட்டர் மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம பஜாஜ் பிளாட்டினா அண்ட் டிவிஎஸ் ஸ்போர்ட் இது ரெண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஆன் ரோட்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீசெண்டான ரைடிங் செல் மெயின்டைன் பண்ணிருக்கப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலான மைலேஜ் தரும். பட் என்னதான் இருந்தாலும் டிவிஎஸ் ஸ்போர்ட் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு 110cc மோட்டர் சைக்கிள். பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா ஒரு 100cc கம்பேர் பண்ணும்போது 110ccலேயே உங்களுக்கு இன்னும் கூட ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் தருதுன்றப்ப நிச்சயமாக இதுக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்தாகணும். பெட்டரான பவரும் கிடைக்குது இல்லையா, அதனால தான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கம்யூட்டர் டோனு. ஆன் ரோடில் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிளோடைய சீட்டிங் ஸ்பேஸு எல்லாஃபெல்லாம் ஒரு எனாஃபான ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஆன் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் அரௌண்ட் உங்களுக்கு 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லேயும் ஒரு சூப்பரான ரேஞ்சு, பவரும் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ஒரு பவரும் கொடுக்குதுன்றப்ப ரியலி நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான
பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 112 கேஜி, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு ஜஸ்ட் 82,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 85,000 உங்களுக்கு முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.